ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. ஜெய் ஸ்ரீராம். வைகுண்ட திவ்ய தேசங்கள் 108 ஆகும். இதில் 106 திவ்ய தேசங்களை நாம் சேவிக்க முடியும். இது எங்கெங்கு இருக்கின்றது என்றால், தமிழகத்தில் 82 திவ்ய தேசங்கள் உள்ளன. 1. சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் 40. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து நாகப்பட்டினத்தில் முடியும் 40 திவ்ய தேசங்களை இதில் நாம் சேவிக்கலாம். 2. நடுநாடு தொண்டை நாடு திவ்ய தேசங்கள் திருக்கோவிலூரில் இருந்து ஆரம்பித்து மயிலாப்பூர் வரை முடியும். 3. பாண்டிய நாடு திவ்ய தேசம் மதுரை பெரியர் பேருந்து நிலையம் அருகிலுள்ள கூடல் நகர பெருமாள் கோவில் இருந்து ஆரம்பித்து ஆழ்வார் திருநகரில் முடியும். மலைநாடு திவ்ய தேசங்கள் 12. இது கேரளாவில் அமைந்துள்ளன. இது பாலக்காடு மாவட்டத்தில் பட்டாபி எனும் இடத்தில் ஆரம்பித்து நாகர்கோவில் அருகே உள்ள திருவஞ்சாரம் என்ற இடத்தில் முடிகிறது. இதில் 12 திவ்ய தேசங்களை நாம் சேவிக்கலாம். அடுத்தது திருப்பதி ஆகோபிலம். இது தனியாக சேவிக்க வேண்டும். அதுக்கடுத்து நைமிஷாரண்யம், சாலா கிராமம், முக்கிநாத் யாத்திரை தனியாக இருக்கிறது. அயோத்தியா, நைமிஷாரண்யம், முக்கிநாத் யாத்திரை தனியாக இருக்கின்றது. மதுரா கோகுலம், தேவபிரயாகம், ஜோதிர்மத், பத்ரிநாத் ஆகிய திவ்ய தேசங்கள் இது தனியாக வடநாட்டில் சேவிக்க வேண்டும். ஆக மொத்தம் 106 திவ்ய தேசங்களை நாம் இந்த உலகத்தில் சேவிக்கலாம். இந்த அருமையான ஆன்மீக பயணத்திற்கு நமது ரெங்கா ஹாலிடேஸை அணுகுங்கள். இந்த ஆன்மீக யாத்திரை தமிழ்நாட்டில் பயணிக்கும் போது உங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸோட லக்ஸரி வாகனத்துல அழைத்து கொண்டு செல்வோம்.